ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம வாழைத்தாரெலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தென்னை மரம்லாம் நம்ம காட்டில் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம காட்டில் வந்து மாமரம் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாஞ்செடி பாருங்கள். அடுத்து கொய்யா மரம் சின்ன செடியாக வச்சுருந்தோம் பாருங்கள், எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போது காய் வைக்கிற தருவாயில் இருக்குது. அதுக்கடுத்து இதெல்லாம் பாருங்கள், தீவனத்தட்டு நல்லா பெருசாகவே வந்திருக்கு. மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு வந்து நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதான் காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து என்னது எலுமிச்சஞ்செடி. எலுமிச்சஞ்செடியும் காய் வைக்கிற தருவாயில் தான் இருக்குது. அடுத்து ஒரு மாதுளை வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம காட்டில் வச்சுருக்கோங்க. இது எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வந்ததுங்க. எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே ஒரு 2 வருஷத்துக்குள்ளே உருவாக்கினது தான். அப்பா தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. டெய்லி தண்ணி கட்டுறதுலேருந்து எல்லாமே அப்பா தான் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துல வந்து இவ்வளோ மரம் செடிகள் இருக்கிறதுனால பறவைகளும் ரொம்ப அதிகமாக நம்ம காட்ட விரும்புதுங்க. பாருங்கள், எங்கே எடுத்தாலும் குருவிங்க, சிட்டுக்குருவிங்க, மயிலுங்க வரும் ரொம்ப அதிகமாக. தூக்கணாங்குருவின்னு சொல்கிற அந்த குருவி வரும். எல்லா குருவிகளுமே இங்கே தாங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம வீட்டு வரைக்குமே ஒரு 20 கொய்யா செடி வச்சுருக்குங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காட்டில் வந்து கொய்யா தோட்டமே இருக்கும். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் யாருக்காவது கொய்யா பழம் வேணும்னா நம்ம காட்டுக்கு வாங்க. இதாங்க நம்ம காடு, நம்ம இயற்கை வளம் சார்ந்த இயற்கை பூமிங்க. இன்னும் 3 வருஷம் to 4 வருஷத்துக்குள்ளே இந்த இடம் வந்து நல்ல ஒரு தென்னந்தோப்பாக இருக்கும், கொய்யா தோப்பாக இருக்கும். களைப்பாடுறவங்களாம் நீட்டாக வந்து களைப்பாரிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.